தமிழ்நாட்டுல தமிழக வெற்றிகள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் உண்மையே நல்லா இருக்கு. ஆனா என்னைக்கு தமிழக வெற்றிகள் அரசியல் காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னில இருந்து ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாது. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. லிட்டரலா ஹராஸ்மென்ட் பண்றாங்க. ஒரு பொண்ணை வந்து எந்த அளவுக்கு ஹராஸ்மென்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஹராஸ்மென்ட் பண்றாங்க. இதெல்லாம் உங்க தமிழக வெற்றிகள் ஒரு தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன் உங்களால ஒரு அறிக்கை கூட உங்க கட்சிக்காரங்க விட முடியாதா? இல்ல உங்க கட்சிக்காரங்க கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கூட பண்ண முடியாதா? பெண்களுக்கு எப்படி பேசுறது கூட நீங்க சொல்லி தர மாட்டீங்களா? மேடைக்கு மேடை எங்க போனாலும் பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் பேசுற விஜயன் அவர்கள் எங்க போயிட்டு இருக்காரு? என்னடாச்சு? என் ஒய்ஃபு சூப்பர் பிகரா இருப்பா. ஹரிக்கு தெரியும், ரவிக்கு தெரியும். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதி திமுக செயலாளராக இருப்பவர் ரவிச்சந்திரன். இவர் பெருங்குடியில் உள்ள அரசு நூலகத்துக்கு சென்றார். அங்கு அதிமுக காலண்டர் மாட்டியிருப்பதை கண்டு பணியில் இருந்த இசை ஒளி என்ற பெண் ஊழியரை தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். அம்மா வந்து என்ன சொல்லிக்குது, ஒரு பொண்ணை கூட்டு வந்து என் பொண்ணுங்க இதுக்கு வேலை கொடு, அது தெளிவா சொல்லிருக்கணும். இது இன்னைக்கு இத்திரி படிச்சிருக்குது, இதுக்கு வேலை கொடுங்க. இவன் ஒரு வேலை கொடுன்னு கதவை சாத்தி வேலை கொடுத்துட்டான். மாசம் ஆயிடுச்சு. மாசமாகி புள்ள பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. அந்த அம்மா கேட்குது போன்ல, அவங்க அம்மா, நான் இது நியாயம், தனியா அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு, இவன் சத்தம் போடாத, நீ போனா மேட்ரு ஆகாது, அவங்க வீட்டுக்கு போனா மேட்ரு ஆகாது. ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொல்றாங்க, அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளுமே என்ன வந்து ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு பொண்ணு, மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது. வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு.